எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழக அரசியல்ல ஒரு பெரிய புயல கிளப்பியிருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான். ஒரு சீனியர் லீடர் திடீர்னு கட்சி மாறிட்டாரு. எதுக்கு இந்த திடீர் முடிவு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வருஷக்கணக்கா ஒரு கட்சியோட முகமாவே இருந்த ஒருத்தர் டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு ஆளுங்க கட்சிக்கு போறாருன்னா சும்மாவா இருக்கும்? அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு பெரிய காரணம் இருந்தே ஆகணும். அந்த காரணம் என்னன்றதை தான் நாம இப்ப தோண்டி துருவி பார்க்க போறோம். சரி, முதல்ல என்னதான் நடந்துச்சுன்னு கரெக்டா பாத்துருவோம். தமிழக அரசியல்ல இப்ப நடந்திருக்கிற இந்த முக்கியமான சம்பவம் என்ன, அதோட உடனடி எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, அதிமுகவோட சீனியர் தலைவர்கள்ல ஒருத்தர் ஒரத்தநாடு எம்எல்ஏவுமான திரு ஆர் வைத்திலிங்கம் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நேரா ஆளும் கட்சியான திமுகல போய் சேர்ந்துட்டாரு. இது பாருங்க, ஏதோ சாதாரணமா கட்சி மாற விஷயம் இல்ல. இந்த அரசியல் செஸ் கேம்ல யார் யார் முக்கியமான பிளேயர்ஸ்னு பாத்திரலாம். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கட்சி மாறின திரு ஆர் வைத்திலிங்கம். அவர் போன கட்சி எதிர்க்கட்சியான அதிமுக. இப்போ அவர் சேர்ந்திருக்கிற கட்சி நம்ம முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே. பொதுவாவே நாம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்னு, இருக்கிற இடத்துல இருந்து நம்மள வெளியே தள்ளுற ஒரு பிரஷர். இன்னொரு இடத்துக்கு நம்மள இழுக்கிற ஒரு அட்ராக்ஷன். முதல்ல அதிமுகல இருந்து அவரை வெளியே தள்ளுன இந்த பிரஷர் என்னன்னு பார்க்கலாம். இதுல முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்குள்ள இருந்த குழப்பம்தான். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்சி போற போக்குல அவருக்கு திருப்தியே இல்ல. இன்னொரு பக்கம் இவரை சப்போர்ட் பண்ண ஓ பன்னீர்செல்வம் டீம்லயும் எந்த ஒரு உருப்படியான முடிவும் எடுக்கல, ஒரே இழுபறி தான். இந்த ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு அவருக்கு ஒரு கட்டத்துல ரொம்பவே விரக்தி ஆயிடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா அவரோட மனநிலை இப்படிதான் இருந்திருக்கு. ரெண்டா உடைஞ்சு எங்க போறதுன்னே தெரியாம தள்ளாடுற ஒரு கப்பல்ல இனியும் பயணம் செய்ய நான் தயாரா இல்ல. இதுதான் அவரோட விரக்திக்கு மூல காரணம். ஓகே, அதிமுகல இருந்து அவரை வெளியே தள்ளின விஷயங்களை பார்த்தாச்சு. சரி, ஆனா எதுக்கு திமுகவை தேர்ந்தெடுத்தாரு? ஆளுங்கட்சியில் அப்படி என்னதான் அட்ராக்ஷன்? வாங்க அதையும் பாத்துடலாம். அவரை திமுகவை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 3 முக்கியமான காரணங்களை சொல்றாரு. முதல்ல, ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கத்தோட மக்கள் நல திட்டங்கள் அவரை ரொம்பவே கவர்ந்திருக்கு. ரெண்டாவது, மக்களுக்கு உண்மையா சேவை செய்யணும்னா திமுக தான் இப்போதைக்கு சரியான பிளாட்ஃபார்ம்னு அவர் நம்புறாரு. கடைசியா, அந்த கட்சியோட தெளிவான தலைமை, ஒரு ஸ்ட்ராங்கான டைரக்ஷன், இதெல்லாம் தான். அவரோட இந்த முடிவுக்கு அவரே சொன்ன காரணம் என்ன தெரியுமா? திமுக உண்மையிலேயே மக்களோட முன்னேற்றத்துக்காகவும் நல்லதுக்காகவும் வேலை செய்யுது அப்படின்னு நம்புறதால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன்னு சொல்றாரு. இதுதான் அவரோட புது இன்னிங்ஸுக்கான காரணமா இருக்கு. அரசியல்ங்கிறது ஒரு குளம் மாதிரி. ஒரு சின்ன கல்ல போட்டா கூட அது பெரிய அலைகளை உருவாக்கும். அந்த மாதிரி திரு வைத்திலிங்கத்தோட இந்த ஒரு மூவ் தமிழ்நாட்டு அரசியல்ல என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? எதுக்கு அதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ்? திரு வைத்திலிங்கம் ஒன்னும் நேத்து அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். ஒரத்தநாடு தொகுதியில பல தடவை எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அமைச்சராவே இருந்திருக்காரு. அதனாலதான் அவரோட இந்த ஒரு சின்ன மூவ் கூட அரசியல்ல இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கப்படுது. சோ இதனால உடனடியா என்ன நடக்கும்? சிம்பிளா ரெண்டே விஷயம்தான். ஒன்னு, ஏற்கனவே கொஞ்சம் வீக்கா இருக்கிற எதிர்க்கட்சிக்கு இது ஒரு பெரிய செட்பேக். 2, ஆளும் கட்சியான திமுகக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட். குறிப்பா எலெக்ஷன் நெருங்கி வர இந்த நேரத்துல இது வெறும் கட்சி மாறுறதே இல்ல, இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். எதிர்க்கட்சியோட ஒரு முக்கியத்துவனை தட்டி தூக்குனது ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் வின் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த ஒரு கேள்வியோட நம்ம இந்த அனாலிசிஸ முடிச்சுக்கலாம். திரு வைத்திலிங்கத்தோட இந்த மூவ் ஒரு ஆரம்பம் தானா? எலெக்ஷன் கிட்ட வர வர இன்னும் இந்த மாதிரி கட்சி தாவல்கள் நடக்குமா? ஒரு பெரிய அரசியல் புயலுக்கு இதுதான் முதல் அறிகுறியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?